ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் உலகம் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சோளம் இருக்குது பார்த்திங்களா, வெண்சோளம். அதில் நம்ம இட்லி, தோசை, பணியாரம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இட்லி மாவு அதுக்கு இந்த ஆளாக்கில் 3/4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த இட்லி அரிசி கூடவே சோளம் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 1/4 டம்ளரும், உளுந்து அது கூட சேர்த்துக்கலாம். இது 3ம் சேர்த்து இந்த அளவுக்கு இதில் 1 டம்ளர் கணக்கு நீங்கள் எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இதை நம்ம ஊற வச்சு மாவு அரைக்கும் போது பார்க்கலாம். இப்போ இதை ஒரு 7 ஹவர்ஸ் அல்லது 8 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். ஏன்னா சோளம் சேர்த்துருக்கனால அந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். இதை இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு இட்லி மாவு பதத்துக்கு. அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம கை வச்சு நல்லா கரைச்சி வச்சுட்டு ஓவர் நைட் நம்ம புளிக்க வச்சுக்க வேண்டியதுதான். இந்த அளவு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஓவர் நைட் புளிக்க வச்சுக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு மாவு புளிச்சிருச்சு. நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்குன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. இது பணியாரம் ஊற்றணுன்னா அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்கள் அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பருப்புலாம் வறுத்து போட்டு ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்ற முன்னாடி அந்த துணியை நம்ம எப்பயும் சுடு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நாங்கள் துணி இட்லி தான் செய்வோம். அது மாதிரி இட்லி தண்ணி வச்சு தண்ணி நல்லா ஹீட் ஆயிடணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் இட்லிக்கு வைக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இட்லி வெந்துருச்சு ஃப்ரெண்ட். இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது. இது காலைல ஸ்கூல் டைமாக இருக்குது. ஸ்கூலுக்கு எங்களுக்கு டைம் ஆச்சு. நாங்கள் 7:15க்கு பஸ் பிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் இட்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. லேடிஸ்க்குமே அது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இந்த வெண்சோள இட்லி ரொம்ப உடம்புக்கு நல்லது. எல்லாருமே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.